கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் யமலூர் ஏரி நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், யமலூர் ஏரி மாசடைந்து நச்சுத்தன்மையுடையதாக மாறியதற்கு என்ன காரணம்? பெங்களூரின் நகரத்தில் உள்ள அனைத்து கழிவுநீர்களும் மற்றும் தொழிற்சாலைகளின் கழிவுநீர்களும் கால்வாய் மூலமா ஏரியில் கலப்பது இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. இது மட்டுமின்றி தொழிற்சாலைகளில் வெளியேற்றக்கூடிய ரசாயன கழிவு நீர்கள் வெளியேற்றப்படுகிறது கால்வாய் மூலமா. இதனால் யமலூர் ஏரியில் தற்போது ஏரி முழுவதும் மாசுபட்டு கழிவு நீரால் இந்த நுரைகள் உற்பத்தியாகி ஏரி முழுவதும் நுரையால் சூழ்ந்து காணப்படுகிறது. இது மட்டுமின்றி அவ்வப்போது இந்த ஏரியில் தீப்பிடித்து எரியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்த பகுதியை சுற்றி இந்த ஏரியை சுற்றி உள்ள பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க. ஜெகநாத், இந்த யமலூர் ஏரி மாசடைந்துள்ளதால் தமிழகத்திற்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? யமலூர் தென்பெண்ணை ஆற்று கர்நாடகா மாநிலம் நந்திதுர்க மலையிலிருந்து உற்பத்தியாகி ஓசூர் வழியாக கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களாக கடலில் சேர்ந்து கலப்பது வழக்கமாக கொண்டுள்ளது. இந்த தென்மேற்கு பருவமழை காலங்களில் மட்டுமே இந்த ஆற்றில் தண்ணீர் இருக்கும். மற்ற நேரங்களில் பெரும்பாலும் வறண்டே காணப்படும். இந்த சூழ்நிலையில் பெங்களூரில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவு நீர்களும் யமலூர் ஏரி வழியாக வர்த்தூர் ஏரி சென்று வர்த்தூரில் இருந்து ஹிம்மடிஹள்ளி, நாகொண்டனஹள்ளி மற்றும் சம்பந்தனஹள்ளி என்ற பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்பட்டு முகலூர், பாகலூர், ஓசூர் வழியாக தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் செய்வதால் விவசாயிகள் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி நிலத்தடி நீரும் மாசுபடுவதாக தமிழக விவசாயம் மற்றும் இந்த 5 மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகள். ஜெகநாத், இப்போ இந்த ஏரியில கலந்திருக்கக்கூடிய இந்த நச்சுத்தன்மையை களையறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது? நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இருக்கா? விவரங்கள் என்ன? இது குறித்து ஏற்கனவே கடந்த ஆண்டு புதிய தலைமுறை செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது இந்த ஏரியை சுத்தம் செய்வதற்காக. ஆனால் இதுக்கு குழு மற்றும் அமைக்கப்பட்டிருக்காங்க. மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது வரைக்கும் எடுக்கப்படவில்லை. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தா, இந்த கழிவு நீர்களை பெங்களூரில் இருக்கக்கூடியவர்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் பயன்படுத்துவதில்லை. பெரும்பாலும் தமிழகத்துக்கே இது வந்துட்டு இருக்கு. ஆண்டுதோறும் 13 TMC கொண்ட அளவுக்கு கழிவு நீர்கள் தமிழகத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணீரை கழிவு நீரை பயன்படுத்தும் முழுக்க தமிழக விவசாயிகளும் பொதுமக்களுமே பாதிக்கப்படுவதால் கர்நாடக அரசு இதில் சீர் செய்வதில் மெத்தன காட்டுவது என்று கருதுவோம். ஜெகநாத், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது நம்மளுடைய இணைப்பில் விவசாய சங்க தலைவர் சிவகுமார் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த யமலூர் ஏரி இப்ப மாசடைஞ்சிருக்கிறதுனால தமிழகத்துல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? குறிப்பா இந்த ஏரியை நம்பி, தென்பெண்ணை ஆற்றை நம்பி எவ்வளவு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும்? இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சார்? குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டத்துல, விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற வகையில் சாத்தனூர் அணை தென்பெண்ணை ஆற்று தண்ணியை நம்பித்தான் இருக்கிறோம். அந்த தென்பெண்ணை ஆற்று தண்ணியில நச்சு நீர் கலப்பதனால, அந்த யமலூர் ஏரியிலிருந்து வருவதனால மிகப்பெரிய பாதிப்பு என்பது எங்க மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் ஏற்படும். குறிப்பா ஒரு 14,000 ஏக்கர் நிலங்கள் விவசாயம் செய்ய முடியாத நிலம் என்பது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. 2வது, அந்த சாத்தனூர் அணையில் இருக்கிற உயிரினங்கள், குறிப்பாக மீன், முதலைகள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான தன்மை என்பது இருக்குது. அதற்கு அடுத்து பார்த்தேன்னு சொன்னா, குறிப்பாக சாத்தனூர் அணையை நம்பி ஒரு 6 இடங்கள்ல கூட்டு குடிநீர் திட்டங்கள், குறிப்பாக திருவண்ணாமலை நகரத்துக்கு குடிநீர் வேணும்னு சொன்னா நாங்க சாத்தனூரை நம்பித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த விவசாய மக்கள் மட்டுமல்ல, குடிநீருக்காக பொதுமக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பொதுமக்கள் குடிநீரை நஞ்சப்படுத்தினால், மாசுபடுத்தினால் நிச்சயமாக குடிக்கிற நீராக அது மாறுவதற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பது வருது. எனவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதம் கடந்த ஆண்டு பசுமை தீர்ப்பாயத்தின் மூலமாக நச்சு கழிவுகளை பெங்களூர் மாநகராட்சியிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதை வன்மையாக கண்டிச்சு பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து தொடர்ந்து இந்த தண்ணீரை தென்பெண்ணை ஆற்றில் கலப்பது என்பது, நச்சு கழிவு கலப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். இதை வன்மையாக கண்டிக்க வேண்டியது. குறிப்பாக மத்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு உடனடியாக இந்த கழிவுநீர் வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் இருக்கிற அந்த விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாவது மட்டுமில்ல, எங்களுடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.
எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம். சிவகுமார் சார், இதுக்கு முன்னாடி நீங்க இது கொடுத்து அறிஞ்சிருக்கீங்களா? இது கொடுத்த புகார்கள் ஏதும் நீங்க ஏற்கனவே அளிச்சிருக்கீங்களா? அதிகாரி தரப்பில் ஏதாவது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா உங்களுக்கு? ஆமா, நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு இது போன்ற நச்சுநீர் கலப்பதற்கான ஏற்பாடு செய்வதாக சொல்லப்பட்டிருக்காங்க. எனவே இதை நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி நாங்க அறிக்கையா கொடுத்திருக்கிறோம், பத்திரிகையில அறிக்கையா கொடுத்திருக்கிறோம். தேர்தல் காலமாக இருக்கிறதுனால நாங்க உடனடியாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடியல. எங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்கிறாங்க. அவங்க தேர்தல் பணிக்காக வெளியூர் போனாங்க, இன்னும் ஜாயின் பண்ணல. உடனடியாக அவரை சந்தித்து இது சம்பந்தமாக மனுக்கள் கொடுக்க போறோம்ன்றதான் மேடம். நன்றி சார். இணைப்புல பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போது நம்மளுடைய இணைப்பில் தமிழக விவசாய சங்கத்தைச் சேர்ந்த சின்னசாமி இருக்கிறார், அவருடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த யமலூர் ஏரியில நச்சுத்தன்மை கலந்து இருக்கிறதுனால தமிழகத்திற்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பல்வேறு விவசாயிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இது நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க? ஏற்கனவே இப்ப நான் கேட்டுட்டு தான் இருக்கேங்க. இப்போ இது பல முறை மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். குறிப்பா பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள், மருத்துவமனை கழிவுகள், அதே மாதிரி மற்ற மனித கழிவுகள் எல்லாமே கடைசி அந்த ஏர்போர்ட் இருக்கக்கூடிய ஏரியிலிருந்து அப்புறம் ஒரத்தூர் ஏரியை சேருதுங்க. அந்த ஒரத்தூர் ஏரியில வெறும் நுரையா 8 அடி 10 அடி உயர்ந்து நுரைய தழும்பிட்டு இருக்குது. அந்த தண்ணி தாங்க கிழவரப்பள்ளி அணைக்கு வருது. கர்நாடக மாநிலத்தை தாண்டி அடுத்து தமிழகத்தினுடைய ஒசூர் கிழவரப்பள்ளி அணைக்கு வருது. அது தென்பெண்ணை ஆற்றில் அந்த வரும்போது அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களை சார்ந்த அந்த விவசாய நிலங்கள் மட்டுமல்லைங்க, ஏற்கனவே தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தில் அந்த செயலுடைய அந்த திட்டம் இப்போ அந்த திட்டத்தில் செயல்கள் இருக்கு. இன்னும் தொடங்கலை வழி. அதனால வேலூர் மாவட்டம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைங்க. ஆகவே குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை மிகுந்த அந்த குடிநீரை பயன்படுத்தும் போது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு உதாரணமா ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தென்பெண்ணை இந்த கூட்டு குடிநீர் இருமத்தூர் கூட்டு குடிநீர் என்ற பெயர்ல ஒரு திட்டம் தொடங்கப்பட்டு அப்படி இந்த ரசாயன கழிவு கலந்ததுனால வயிற்றுப்போக்கு உட்பட பல்வேறுபட்ட தொந்தரவு ஏற்பட்டு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்க.